இட்ஸ் அபவுட் சினிமாவில் எந்த இப்படிலாம் நினச்சி பார்க்க போகிறோம் அப்படி பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் சீசன் 9ஓட இப்போது லைவ் ஸ்ட்ரீமிங்கில் வந்து ஒரு ஷாக்கிங்கான ஒரு விஷயத்தை வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தால் வந்து பார்க்க முடிஞ்சுது. என்ன மேட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் சீசனை பற்றி ஒரு டாக் வந்து வந்தது. அதே மாதிரி இந்த சீசனில் வந்து யாரெல்லாம் வச்சுப்பாங்க, யாரெல்லாம் வந்து அனுப்பிடுவாங்க அப்படிங்கிற ஒரு டிஸ்கஷன் இருந்தது. ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து பிரவீன் காந்தி சார் வந்து போயிருக்க மாட்டாருன்னு நினச்சோம் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா அடுத்த வாரம் யார் போவாங்க அப்படின்ற ஒரு டிஸ்கஷன் வியானாவும் அரோராவும் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. அப்போது வந்து திவாகரனை போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்டதுக்கு அப்போது அரோரா சொல்கிறாங்க திவாகரெல்லாம் வந்து அனுப்பவே மாட்டாங்க. ஏன்னா அவரோட ஃபன் சைடை வந்து பார்ப்பாங்க. அதே மாதிரி ஒரு ப்ராப்ளமெட்டிக்கான ஒரு பீப்புளை எப்பயுமே வந்து பிக் பாஸ் வந்து அனுப்ப மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸாம்பிளுக்கு வந்து பிக் பாஸ் சீசன் 7ஓட கண்டஸ்டன்ஸ் நேமை வந்து இவங்க எடுக்கிறத வந்து பார்க்க முடிஞ்சுது. மாயா, பூர்ணிமா இவங்கெல்லாம் வந்து ப்ராப்ளமெட்டிக்காக வந்து இருந்தாங்க. ஸோ அதனால தான் வந்து அவங்கள வச்சுக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து இவங்க சொல்லிட்டு இருந்தால் வந்து பார்க்க முடிஞ்சுது. அதுக்கப்புறமா வந்து பிஆர் பற்றி ஒரு டாபிக் வருது. ஸோ லாஸ்ட் சீசன் ஃபுல்லாகவே வந்து பிஆர் கேம் தான் அப்படிங்கிற மாதிரி வந்து அரோரா வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஃப்ரெண்ட் ரியா வந்து எவ்வளோ நாள் இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வி வரும்போது என் ஃப்ரெண்டு 2 வீக்ஸ் தான் வந்து இருந்தாங்க. அதே மாதிரி அவங்க யார் காட்டுறாங்க அப்படிங்கிறது வந்து முக்கியம். ஸோ அது வந்து நாம் ஒன்றுமே பண்ண முடியாது. எதை காட்டுறாங்க, எதை காட்ட மாட்டாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்மளால் கண்டே பிடிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு டிஸ்கஷன் போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் வியானா வந்து சொன்னாங்க. ஸோ வியானா வந்து பார்த்திங்கன்னா ராணுவுக்கு வந்து ஃப்ரெண்டு. ஸோ ஆல்ரெடி ஃபோட்டோஸ் எல்லாம் வந்து பார்த்துருந்தோம். ஸோ அவர் வந்து சஜஸ்ட் பண்ணியிருப்பார். என்னன்னு தெரியல, என் ஃப்ரெண்டு வந்து சஜஸ்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து பார்த்திங்கன்னா வியானா வந்து ஒரு ஷாக்கிங்கான விஷயம் சொல்கிறாங்க. பிஆர் வச்சுட்டு போங்கன்னு சொன்னாங்க. அதுக்கு வந்து அவங்க அமௌண்ட் கேட்டது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு 15,000 வந்து கேட்டாங்களாமா. ஸோ அப்படி என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல. ஒரு நாளைக்கு 15,000 கொடுக்குறதுக்கு எனக்கு தேவையே இல்லைன்னு சொல்லிட்டேன். நான் பிஆர்லாம் வந்து வச்சுட்டு வரல. என் கசின்கிட்ட என் ஐடியா வந்து கொடுத்துட்டு வந்திருக்கேன் போஸ்ட் போட சொல்லி, அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க சொன்னாங்க. அதுக்கப்புறம் அரோரா இருந்துட்டு நானும் அதெல்லாம் வந்து வைக்கல. ஸோ எனக்கு வந்து அந்த க்ளாத்ஸ் உள்ளே வர்றதுக்காக துணிகள் வந்து வாங்கணும்ல, அதுக்கான ஒரு காசு வந்தால் போதும்னு நினச்சேன் 4 நாள். ஸோ இப்போ அது 4 நாள் வந்து ஆயிடுச்சு. இதுக்கு மேலே எவ்வளோ நாள் இருந்தாலும் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு கால்குலேஷன் வந்து சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி எல்லாருமே வந்து ஒரு கால்குலேட்டிவாக தான் வந்து வந்திருக்காங்க அப்படிங்கிற மட்டும் தெளிவாக வந்து தெரியுது. ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி எல்லா பிக் பாஸ் அப்டேஷன் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.